ட்ரீட்மெண்ட் இருக்கா? எப்படி நீங்க எனக்கு வந்து 85லேருந்து இருக்குது இந்த நோய் இருக்குது. பட் அப்போ தெரியாது. ஏன்னா நான் வந்து வெறும் கண் டாக்டர்கிட்ட தான் போயிருந்தேன். அதனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறது எனக்கு தெரியாது. சடனாக வந்து ஒரு நாளைக்கு வந்து போட்டுன்ற துணி வந்து இடுப்பில் நிற்கலை. என்னென்னா இடுப்பில் வந்து சொரணை போயிடுது. ஓகே, இடுப்பில் சொரணை போயிடுது. அதனால் வந்து இடுப்பில் போட்டுன்ற துணி தெரில, பேண்ட்டு போட்டது தெரில, செப்பல் போட்டுன்றது தெரில. அதுக்கப்புறம் தான் போய் டாக்டர்கிட்ட கேட்டேன் என்ன எதுனாலன்னு. அவங்க எலும்பு டாக்டர்கிட்ட அனுப்பிச்சாங்க. எலும்பு டாக்டர் செக் பண்ணிவிட்டு நியூராலஜிஸ்ட்கிட்ட அனுப்பிச்சாங்க. நியூராலஜிஸ்ட்கிட்ட போகும்போது தான் முதுகு தண்டுலேருந்து ஒரு லிக்விட் எடுத்து ஒரு சொல்யூஷன் முதுகு தண்டுலேயே எடுப்பாங்க, சிஎஸ்எஃப்னு. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சது இந்த மாதிரி எனக்கு எம்எஸ் இருக்குன்ட்டு. ஸோ நோய் எவ்வளோ பேருக்கு மேம் இருக்குது? உங்களை மாதிரி எவ்வளோ பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? 6000 பேர் இருப்பாங்க இந்தியாவில். ஆல் ஓவர் இந்தியா 6000 பேர் இருப்பாங்க. அதான் கணக்கு இல்லை இதுக்கு வந்து ஒரு கணக்கு கருப்பு எங்கேயுமே இதுவே இல்லை. யாரும் வந்து டேட்டா ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குது. எந்த கவர்மெண்ட்டும் டேட்டா ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குது. டேட்டா ரெக்கார்ட் பண்ணாக்க நிச்சயமாக நம்மளுக்கு இதோடு நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே சென்னையில் மட்டும் இல்லை, சென்னையில் இப்போ எங்கள் சொசைட்டியில் 300 சொச்ச பேர் தான் இருக்காங்க. அதுவே கம்மி, அதுவே ரொம்ப கம்மி. ஏன்னா நிச்சயமாக இது வெளில போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்காக ஆளுக்கு இருப்பாங்க. இந்த எம்எஸ் பாதித்தவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வழங்கப்படுது? கவர்மெண்ட் சைடில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இல்லை, ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது இதுக்கு. தட் இஸ், இது குணப்படுத்த முடியாது. ஓகே, இது குணப்படுத்த முடியாத ஒரு நோய். இதுக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட் என்னென்னா திருப்பியும் அட்டாக் வராமல் பார்த்துப்பாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது இப்போ பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் ரொம்ப விலை ஜாஸ்தி. எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்ப விலை ஜாஸ்தி. இப்போ கவர்மெண்ட்டில் ஓமந்தூரா இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் 8000 ரூபா. நான் இப்போ என்ன விலைன்னு எனக்கு தெரியாது, பட் 8000 ரூபா இருந்தது அந்த இன்ஜெக்ஷன். வாரம் ஒரு தடவை போடணும். அதனால எதுவுமே குணம் ஆகாது. என்னென்னா ஒரு இன்னொரு அட்டாக் வராமல் இருக்கும். அதுதான் மெயின். இல்லை, கவர்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு 8000 ரூபா ஊசி போடுறதுக்கு 8000 ரூபா செலவு பண்ணி தான் போட வேண்டியது. கட்டணம் பண்ணி தான் ஆனால் அதுக்கெல்லாம் எதுவும் நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இல்லை இங்கே. இப்போ சதிக்கு இல்லை. இந்த 8000 ரூபான்றது எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஊசின்றது போட? டெய்லி போடணும். டெய்லி இருக்குது, வீக்லி இருக்குது, விதவிதமாக இருக்குது, வெவ்வேறு இது இருக்குது. அண்ட் 2 பேருக்கு இந்த நோய் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 எம்எஸ் பர்சன் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால அவங்கள வந்து எப்படின்னு ஜட்ஜ் பண்ணி தான் அவங்க மருந்து கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. முக்காசி ஒரு ஊசி போடுறதுக்கே ஒரு 8000 ரூபாய் அப்படின்னா டெய்லி போடணும் வேறு சொல்கிறீங்க. அதுவே வந்து மந்த்லி பட்ஜெட். ஆமாம் அது பண்ண முடியாது. ப்ரைவேட்டில் போனாலும் அதே தான், அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும் ப்ரைவேட்டில் போனாக்க. பட் வந்து டெஃபினட்டாக யாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. நானே இந்த ட்ரீட்மெண்ட் 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கொடுத்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன். ஊனமாகாமல் இந்த நிலைமையில் இருக்கேன். என்ன காரணத்தினால இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் தெரியல, யாருக்குமே தெரியாது. 18ஆவது நூற்றாண்டுலேருந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. இது எதுனால வருதுன்னு தெரியாது. இது தொத்து நோய் கிடையாது, பரம்பரை நோய் கிடையாது. அப்படியும் எப்படி வருதுன்னு யாருக்கும் இன்னும் தெரில. இப்போ நிறைய ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கிற மாதிரி இதுவும் இருக்குது அப்படின்றாங்க. பட் இது வரைக்கும் யாருமே இது பண்ணல. இப்போ தான் முதல்ல ஐஐடி இப்போ இதை எடுத்து பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறதுல முக்கால்வாசியும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து பிரெயின் உள்ளே போய் பார்க்குறாங்க, பிரெயினில் என்ன நடக்கிறதுன்னு. அதை ஸ்டடி பண்ணி இவங்க வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ மேடம் கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான சப்போர்ட்? இல்லை, அவங்க டேட்டா எடுத்தாலே போகிறோம்ப்பா. டேட்டா எடுத்து இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, அவங்க இந்தந்த ட்ரீட்மெண்ட்க்கு இந்தந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னாலே போதும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். மாத்திரையோ இல்லை இன்ஜெக்ஷனோ அது கொடுத்தாலே சந்தோஷம். இப்போது எம்எஸ்ஆல் பாதிக்கப்பட்டவங்க அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் வைக்கிறாங்களா கவர்மெண்ட்? ஏதாவது இப்போ வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக இப்போ தான் போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் லிஸ்ட்லேயே வந்திருக்கு. மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அதுக்கு முன்னாடி கிடையாது. இது எங்களோட கூட இருக்கிறவங்க இங்கே வந்து போட்டி போட்டு அது வாங்கியிருக்காங்க. இப்போ இல்லைன்னா இது லிஸ்ட்லேயே கிடையாது. எவ்வளோ மேடம் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கான ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்க? அந்த ஃபண்டிங்லாம் கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது, ஒரு வீடு கூட ஓட்ட முடியாது. எனக்கு இப்போ 1500 ரூபா ஃபண்டு கிடைக்கிறது. எனக்கு 80% டிசபிலிட்டி இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, 80%. பட் எனக்கு 1500 ரூபா தான் கிடைக்கிறது. மாதத்துக்கு 1500 ரூபா. இது ஒன்றுமே இல்லை. ஓகே, உங்கள் பேர்?
எத்தனை வருஷமாக அந்த மகேஸ்வரி நரசிம்மன் MSSI சென்னை சாப்டரோடு தான் இருக்கேன். 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது. பட் 30 வருஷம் தான் டயக்னோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க திருமணம் செய்து கொள்ள முடியுமா? பண்ண முடியும். கட்டாயம் பண்ண முடியும். திருமணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணிக்கணும் அவங்க. ஏன்னா இது வந்து குழந்தை இருந்த விதமே அந்த மருந்து சாப்பிட்றாங்கல்ல, அது பாதிக்காமல் இருக்கணும். நோய் பாதிக்காது, மருந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஜெக்ஷனோ இல்லை மருந்தோ அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.